எஸ்டிகள் கேம் பிளே இப்படிதான் இருக்கும். ஷார்ட் ரேஞ்சில நக்கு, மிட் ரேஞ்சில நக்கு, லாங் ரேஞ்சில நக்கு. டெசர்டிகள் எடுத்து ஆடும்போது உங்கள் கேம் பிளே இப்படி தான் இருக்குன்னா நீங்கள் கரெக்டான வீடியோ தான் சூஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த மாதிரி இருக்க உங்களோட கேம் பிளேவை இந்த மாதிரி வேற லெவலில் விளையாட முடியும். ப்ரோ நான் கூட தான் ப்ரோ ரூம் மேட்ச் போட்டு இந்த மாதிரி ஹெட்ஷாட் டெஸ்ட்டு சொல்லுவேன். டெசர்டிகளை நான் அக்யூரேட்டாக ஹெட்ஷாட் அடிப்பேன்ட்டு இதெல்லாம் யார் ப்ரோ நம்புவா அப்படின்னு கேட்குற ஒரு ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா இது என்னோட கேம் இதை வச்சு நான் என்னடா பண்ணுறதுன்னு கேட்டீங்கன்னா போயிட்டு கொஞ்சம் கேம்லோட யூஐடி போட்டு செக் பண்ணி பாருங்க. எங்க மேலே பார்க்குறீங்க, என் ப்ரொஃபைலில் கீழே பாருங்க. இது எல்லாத்தையும் தாண்டி வெப்பனில் போய் பார்த்தீங்கன்னா கிளாஷ் ஸ்குவாடில் நான் வச்சுருக்க ஹெட்ஷாட் ரேட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். முக்கியமாக டெசர்டிகள் அண்ட் M500ல் கூடவே இந்த உட்பிக்கர் எஸ்விடியும் கொஞ்சம் சேர்த்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் பார்த்து முடிச்ச பிறகு கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தன் வந்து சொல்லுவான், என்ன தெரியுமா, இப்பயும் சில பேர் சொல்றது என்னன்னா, உன் கையில நல்ல டிவைஸ் இருக்கு ப்ரோ, அதனாலதான் ப்ரோ நீ இப்படி ஆடுற அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் இந்த ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்ட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 வருஷம் பழைய விவோ ஃபோனும் 2 வருஷமாக வச்சு இப்போ நான் அடிச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட இன்ஃபினிக்ஸும் இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா இதோ ஒரு ஹை எண்ட் கேமிங் டிவைஸ் IQ Neo 10 இருக்குது. இப்போது இந்த ஒரு 6 வருஷம் பழைய விவோ ஃபோனு டிஸ்பிளே கொண்டு எப்படி நொறுங்கி போயிருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதை வச்சு நான் கொடுக்குற கேம் பிளே பாருங்கள், பக்காவாக இருக்கா. நெக்ஸ்ட் அப்படி இந்தாண்ட வந்தீங்கன்னா என்னுடைய இன்ஃபினிக்ஸை வச்சு நான் கொடுக்குற கேம் பிளேவும் பாருங்கள், எந்த அளவு அக்யூரேட்டாக என்னால் ஈஸியாக டெசர்டிகளை வச்சு விளையாட முடியுதுன்னு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவர்ஃபுல்லான கேமிங் டிவைஸ் இதை வச்சு என்னால் பக்காவாக விளையாட முடியுது. நிறைய பேர் கேமிங் டிவைஸ் தானே ஈஸியாக அடிக்கலாம்னு சொன்னீங்கன்னா கேமிங் டிவைஸில் அதோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணி ஹெட்ஷாட் அடித்து கஷ்டம். அதையும் நான் இந்த இடத்துல செஞ்சுருக்கேன். உடனே உங்கள் எல்லாருக்குமே மைண்ட் ஒரு டவுட் வந்திருக்கும், இப்போ எப்படி அது எப்படின்றத நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு டெசர்டிகளை தேவையான 3 விஷயம். ஒன்று சென்சிட்டிவிட்டி, இன்னொன்று எய்ம் லாக்கு, 3வது ட்ராக் மெத்தடு. இந்த வீடியோ நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா ட்ராக் மெத்தட். ஏன்னா நிறைய பேர் பக்கமான சென்சிட்டிவிட்டி அண்ட் எய்ம் லாக்லாம் வைக்க தெரியும், பட் இருந்தாலுமே உங்களுக்கு ஹெட்ஷாட் விழுந்திருக்காது. இப்போது நான் சொல்கிற இந்த ட்ராக் மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும். ஏன்னா எனக்கு ஒர்க் ஆச்சு, அதனால சொல்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த டெசர்டிகளை எடுத்துகிட்டு எந்த இடத்துல அடிக்கணும்னு நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா டெசர்டிகள் வந்து ரொம்ப ஷார்ட் ரேஞ்சிலையும் நல்லா விளையாட முடியாது. அதேமாரி டூ மச் ஆஃப் லாங்கில் இருக்க எனிமியும் உங்களால் அடிக்க முடியாது. ஓரளவு மிட் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இவனோட பர்ஃபார்மன்ஸு வேற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்ச் இதில் நான் எப்படி டெசர்ட்டை ட்ராக் பண்ணுவேன், என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்சில் நீங்கள் டெசர்டிகள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த அதிகமாக ஒன் ஷாட் அடிச்சுட்டு க்ளோவால் போகிறது இதெல்லாம் யாரும் மிஸ்டேக் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஷார்ட் ரேஞ்சில் இருக்கும்போது நீங்கள் அடிச்சுட்டு உட்காந்திங்கன்னா எனிமி உங்கள் க்ளோவால் கூட ஈஸியாக வந்துடுவோம். அப்போ நீங்கள் உட்காந்துட்டு இருக்கும்போது ஈஸியாக உங்களுக்கு ஹெட்ஷாட் கண்டிப்பாக விழும். ஸோ இதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னா ட்ராக் பண்ணிவிட்டு உடனே ஜம்ப் பண்ணுங்கள். ஷார்ட் ரேஞ்சில் டெசர்டிகள் யூஸ் பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச அளவு சிட்டப் க்ளோவால் தவிர்ப்பது நல்லது. முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்சில் ட்ராக் பண்ணோமா, ஸ்விட்ச் பண்ணோமா, ரன் பண்ணோமா, ஜிக்ஸாக் போட்டோமான்ற மாதிரி இருக்கிறது ரொம்பவே நல்லது. முடிஞ்ச அளவு அடிச்சுட்டு ஓட பாருங்கள், இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா. அதே மாதிரி ஷார்ட் ரேஞ்சில் நம்ம ட்ராக் மெத்தட் யூஸ் பண்ணுற அதை முதல்ல சொல்லுப்புறோன்னு கேட்டு ஷார்ட் ரேஞ்சில் நான் இந்த யூ ஷேப் தான் ட்ராக் பண்ணுவேன். இன்னும் அடியிலேருந்து ஹார்டாக இழுக்க மாட்டேன், இந்த மிட்லேருந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுப்பேன். இந்த மாதிரி பண்ணும்போது ட்ராக் ஹெட்ஷாட்டு செம்ம பக்கா விடும், அதுவும் டெசர்டிகளுக்கு ஷார்ட் ரேஞ்சில். முக்கியமாக லோ அண்ட் டிவைஸ் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரிக் ரொம்ப பக்கா ஒர்க் ஆகும். ஏன்னா நீங்கள் வச்சு அடிச்சுட்டு க்ளோவால் போட்டு ஏஞ்சி பார்க்கறதுக்குள்ளே எனிமி உங்களை போட்டு போயிட்டே இருந்துருவான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிட் ரேஞ்சு இருக்கிறதுலே டெசர்டிகள் நல்ல ஒர்க் ஆகிற ஒரு இடம்னா அது இந்த மிட் ரேஞ்சு தான். நிறைய பேர் இந்த மிட் ரேஞ்சில் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா, மிட் ரேஞ்சில் போயிட்டு யூ ஷேப்பில் வேகமாக ட்ராக் பண்ணுவீங்க. அப்படி பண்ணாதீங்க. மிட் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ராக் பண்ணும்போது இந்த இடத்துல நுணுக்கமான ஒரு விஷயத்தை மெயின்டைன் பண்ணணும். என்னன்னா இழுத்துட்டு போகிற
பார்த்தீங்களா, அவனை நீங்கள் அடிக்கும்போது ஸ்ட்ரைட்டாக நின்றுவீங்க. அவனுக்கு எய்ம் லாக் உட்காந்துரும், ஈஸியாக உங்களை ட்ராக் பண்ணி அடிச்சிருவான். அதனால் எனிமி உங்களை ட்ராக் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக நிற்கிற ஒரு பொசிஷன் உங்களுக்கு கிடைக்கும். அப்போது நீங்கள் அழகாக ஒரு ஸ்ட்ரைட் ட்ராக் சிம்பிளாக பண்ணிங்கன்னா ஈஸியாக ஹெட்ஷாட் விழுந்துடும் மிட் ரேஞ்சில். இதனால தான் ஆப்போனண்ட்டில் நிற்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் அவன் உங்களை அடிச்சிருப்பான். ஏன்னா அவனுக்கு முன்னாடி நீங்கள் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அந்த ஒரு சின்ன செகண்டில் அவன் ரெண்டாவதாக ட்ராக் பண்ணியிருப்பான். அதனால தான் அவனால் உங்களுக்கு ஈஸியாக ஹெட்ஷாட் அடிக்க முடியுது. இப்போது மிட் ரேஞ்சில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு எய்ம் லாக் கிடைச்ச உடனே கிராஸ் பட்டனை இழுத்துட்டே இருங்க. எனிமி ட்ராக் பண்ணது தெரிஞ்சதுக்கு அப்புறம் சடனாக ஒரு சின்ன ஸ்ட்ரைட் ட்ராக் கொஞ்சமாக இழுங்க, ரொம்ப வேகமாக இழுக்கானா கொஞ்சம் மீடியம் ஃபாஸ்ட்டில் இழுத்து விட்டீங்கன்னா ஈஸியாக ஹெட்ஷாட் விழுந்துடும். இந்த இடத்துல நீங்கள் க்ளோவால் போட்டது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி சரி ப்ரோ, இதுவே எனிமி கிராஸ்லேயே இருக்கான் ப்ரோ, மூவ் பண்ணிட்டே இருக்கான், அப்போ நான் எப்படி ப்ரோ அடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, க்ளோவலில் கவர் எடுத்து இருங்க. கவர் எடுத்து இருந்துட்டு மூவ் பட்டனை இழுக்கும்போது அவன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எய்ம் லாக் ஏற்கனவே வச்சுருப்பான். ஸோ நீங்கள் சடனாக க்ளோவல் போட்டே இருக்கீங்களா, அப்போ உடனே மூவ் பட்டனை இழுத்து எனிமி எந்த சைடில் இழுத்துட்டு போகிறானோ அந்த சைடில் கிராஸில் ட்ராக் பண்ணுங்கள். யூ ஷேப்பில் இல்லை, கிராஸில் இப்படி இழுத்து விட்டிங்கன்னா ஈஸியாக ஹெட்ஷாட் விழும். இது ரொம்பவே ஈஸி, ஆனால் முக்கால்வாசி இதை தவிர்க்கிறது தான் நல்லது. ஏன்னா எய்மில் உட்காந்துக்கப்புறம் ஈஸியாக நீங்கள் அடிக்கணும்னா ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாங் ரேஞ்சில் எப்படி ப்ரோ ட்ராக் பண்ணணும் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி பார்த்துருப்பீங்களே ஹேண்ட் கேமு. இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை பேருங்க சொல்லி தந்துருப்பாங்க ஹேண்ட் கேம் ப்ரூஃபோட. இந்தளவு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன்ல, இதுக்கு ஒரு லைக் பண்ணி ஒரு 5K லைக்ஸ் வரையுங்க. ஒன் ஷாட்டுக்கு எப்படி ட்ராக் பண்ணுன்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதே மாதிரி இந்த டெசர்ட்டிங்கெல்லாம் என்னன்னே தெரியாமல் யூஸ் பண்ண தெரியாமல் ஒரு பாட்டு ஃப்ரெண்டும் கூட இருப்பான், அவனுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, அவனும் கொஞ்சம் கற்றுக்கிட்டான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்ச். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், லாங் ரேஞ்சில் முடிஞ்ச அளவு டெசர்ட்டிகளை அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா லாங் ரேஞ்சில் இருக்கும்போது தலைவன் அந்தளவு ரேஞ்செலாம் தரமாட்டாங்க. அதுவே ஆப்போனன்ட்டு உட்பீக்கரு வேறு ஏதாவது கன் எடுத்து வச்சுருந்தானா உங்களை ஈஸியாக போட்டு போயினே இருந்துருவான். முடிஞ்ச அளவு லாங் ரேஞ்சில் இருக்கானா க்ளோவால் போட்டு ஒரு மிட் ரேஞ்சுக்கு போயிட்டு மண்டையை போலங்க. இல்லை ப்ரோ நான் லாங் ரேஞ்சில் தான் ப்ரோ அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, முடிஞ்ச அளவு இந்த எய்ம் ரெட் கலரில் ஆனதுக்கு அப்புறம் ஸ்லைட் ட்ராக் பண்ணுங்கள். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ராக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எங்கேயோ போயிடும், கண்டிப்பாக மேலேயே படாது. ரொம்ப ஸ்லைட்டாக கொஞ்சமாக ஒரு ஸ்ட்ரைட் ட்ராக் பண்ணிங்கன்னா ஹெட்ஷாட் விழும். சில டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு புல்லட் ட்ராக் பண்ணுறது விழாது, ஆனால் ரெண்டாவது புல்லட் விழும். ஸோ அப்போ 1, 2 2 புல்லட் ட்ரை பண்ணி பாருங்கள். விழலையா சடனாக க்ளோவால் போட்டுருங்க. ப்ரோ அதுக்குள்ளே எனிமி என்ன போட்டா என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆமாம் டெஸ்டிகல் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ லாங்கில் பக்கவாடி இது கொஞ்சம் கஷ்டம் தான். நான் எப்பவுமே 2 லாங்கில் இருந்தால் ஃபஸ்ட்டு ஒரு புல்லட் அட்டன் பண்ணி பார்ப்பேன். அதாவது எனிமி டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கும்போது அவன் எங்கேயாச்சும் பராக் பார்த்துருந்தானா அப்போ ஒரு புல்லட் ட்ராக் பண்ணி பார்த்து விழலாம், செகண்ட் புல்லட் ட்ராக் பண்ணுவேன். இப்படி தான் நான் டெசர்ட்டிகளை கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த ட்ரிக் கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி ப்ரோ எனக்கு ட்ராக் பண்ண தெரிஞ்சிச்சு, இந்த எய்ம் லாக் எப்படி வைக்கணும், இதுக்கு என்னென்ன சென்சிட்டிவிட்டி யூஸ் பண்ணுற அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்துட்டு உங்களுக்கு எய்ம்